உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் ராம்ப்ளர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்து தர்மத்தில் சொல்லப்படுற எல்லா தெய்வங்களையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி ஒரு கோவில் இருக்குது தெரியுமா? ஆமாங்க, மதுரை பக்கத்தில் இருக்கிற சத்தியயுக சிருஷ்டி கோவிலை பற்றி தான் இந்த விழாக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன, இந்த கோவிலோட வழிபாட்டு முறைகள் என்ன, இங்கே என்னென்ன கோவில்கள் இருக்குது எல்லாமே நாம் பார்க்கலாம். கோவிலுக்கு ரைட் சைடில் எல்லா கோவிலில் இருக்கிற மாதிரி வழக்கம் போல் விநாயகர் கோவில், முக்தி விநாயகர், பக்கத்தில் ஆஞ்சநேயர் சிலை. இந்த சக்தியுக சிருஷ்டி கோவில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரை திருமங்கலத்திலேருந்து விருதுநகர் போகிற ரோட்டில் மேலக்கோட்டை டு சிவராக்கோட்டைக்கு நடுவில் இருக்குதுங்க. மதுரை கன்னியாகுமரி நெடுஞ்சாலையிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. மெயின் ரோட்டிலேருந்து பார்த்தாலே இந்த கோவில் தெரியும். இதுதான் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. இப்போ மூடி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சைடில் ஒரு பாதை வழியாக தான் போகணும் போல். இந்த ஏத்தாலே தெரியுது பாருங்கள், அதுதான் முக்தி ஸ்தூபியாம். இந்த கோவிலோட சிறப்பு இந்த தூண் தான் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னு நாம் உள்ளே போய் பார்ப்போம். அடுத்து கோவிலோட லெஃப்ட் சைடில் நாகர்கோவில்கள். இந்த இடத்துல 108 நாகர்கோவில் இருக்குதாங்க. அஷ்டநாகம், நாகராஜா, நாகராணிகளுக்கு விசேஷ பூஜை இங்கே செய்யும்போது நமக்கு இருக்கிற நாகதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மஞ்சள் கலந்த ஒரு தண்ணீர் கொடுக்குறாங்க. அதை நம்ம எல்லா நாகத்து சிலை மேலே ஊற்றும்போது நாகதோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக. இந்த நாகர்கோவில் பக்கத்துலேயே ஒரு சிவன் சிலை இருக்குதுங்க. நம்ம எல்லா கோவிலையும் சிவனை லிங்க வடிவில் தான் பார்த்துருக்கோம். இங்கே உருவ வடிவில் இருக்கிறாரு. ஓகே, இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம காவல் தெய்வமான கருப்பசாமி கோவில். வாங்க உள்ளே போவோம். இந்த கோவிலோட மொத்த பரப்பளவு 6.5 ஏக்கருங்க. இந்த கோவிலை கட்டியவர் KS வெங்கட்ராமன். இப்போ கோயிலோட நிர்வாகமும் அந்த வெங்கட்ராமன் ஐயா கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓம். நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்த முக்தி ஸ்தூபி தாங்க இது. இந்த முக்தி ஸ்தூபி இந்த கோவிலோட முழு அடையாளம்னே சொல்லலாம். இந்த ஸ்தூபியை வடிவமைச்சவர் கன்னியாகுமரி திருவள்ளுவர் செலவையை வடிவமைச்ச கணபதி ஐயா தான் இந்த ஸ்தூபியை வடிவமைச்சிருக்கிறாரு. 33 அடி உயரம் கொண்ட இந்த ஸ்தூபியின் நோக்கம் மக்கள் பேதம் இல்லாமல் வாழணும், அதனால தான் ஸ்தூபி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இதை கட்டிய KS வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். இந்த முக்தி ஸ்தூபி 2006 வருஷம் கட்டப்பட்டிருக்குங்க. 5000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்து சாஸ்திரப்படி இந்த ஸ்தூபி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தூபிக்கு என்ன வாங்கி ஊற்றுனா சகல தோஷங்களும் நீங்கிற பரிகாரமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற சிற்பங்களை பாருங்களேன், எல்லாம் தனித்தனியாக அந்த சொரூபம் யாருடையது அப்படிங்கிறத கீழே எழுதி வச்சுருக்கிறாங்க. இங்கே மொத்தம் 155 சிற்பங்கள் இருக்குங்க. அதாவது 155 சிற்பம்னு சொல்கிறது இந்த காம்பவுண்டில் மட்டும், இந்த ஸ்தூபியோட காம்பவுண்டில் மட்டும். அறுபடை முருகன் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரியும் 11 ருத்ரர்கள், 11 தட்சிணாமூர்த்தி சிற்பங்கள், 27 நட்சத்திர தேவதைகள், 12 ராசிக்கான அதிபதி, இப்படி பல சிற்பங்களை நம்ம ஒரே இடத்துல இங்கே பார்க்கலாம். மாணிக்க வாசகர்கள், பிரம்ம மகரிஷி, இப்படி சிற்பங்களும் இங்கே இருக்குது. நாம் நட்சத்திரங்கள் 27 அப்படின்னு தான் படிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே 28வது ஒரு நட்சத்திரம் இருக்காங்க. அது அபிஜித்துங்களாம். அது முகூர்த்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்யாணத்தை முகூர்த்தத்தை குறிக்கிற நட்சத்திரம். அது அந்த நட்சத்திரோட பிம்பம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன, இந்த 155 சிற்பத்தில் ஒரு சில சிற்பங்கள் தான் பெயர் நமக்கு தெரியுது. பெயர் எழுதியிருக்கிறாங்க, அது என்ன சிற்பம் அப்படின்னு முழு வரலாறு தெரியலை. பார்த்தாச்சுங்க. இந்த முக்தி ஸ்தூபிக்கு 4 வாசல் இருக்குதுங்க. நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 4 திசையிலே 4 வாசல் இருக்குது. அது விசேஷ நாளில் தான் திறப்பாங்க போல் இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முக்சுசுபி வளாகத்தில் இருக்கிற 185 சிற்பங்களை நம்ம பார்த்தோம். வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலை அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப விசேஷமானதுங்க, முக்கியமானதும் கூட. ஒரே குடையின் கீழே 9 நவக்கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இப்படி எல்லா கோவில்களும் ஒரே இடத்துல இருக்கிறது இந்த கோவிலில் தான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நவக்கிரக கோவில்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். உதாரணமாக சொன்னால், சூரியன் அதை எடுத்துக்கிட்டோன்னா சூரியனார் கோவில் ஆடுதுறை, சந்திரன் கைலாசநாதர் கோவில் திங்களூர், செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை, சிவதாரணேஸ்வரர் கோவில் திருவெண்காடு, குரு ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் ஆலங்குடி திருவாரூர், சுக்கிரன் அக்னீஸ்வரர் கோவில் கஞ்சனூர், சனி தரப்பரணேஸ்வரர் கோவில் திருநள்ளாறு, ராகு நாகநாத சுவாமி கோவில் கும்பகோணம், கேது நாகநாத சுவாமி கோவில் கீழப்பெரும்பள்ளம். இப்படி நவக்கிரகங்களில் தனித்தனி கோவில் தான் இருக்குது. ஆனால் இந்த கோவிலில் எல்லா நவக்கிரகத்திலும் ஒரே கோவிலாக கட்டி வச்சுருக்காரு. அதுவும் வரிசையாக இருக்கிறது இந்த கோவிலில் தான். நம்ம ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதுக்கு தனியாக அங்கே பூஜை பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு குடும்பம் ஏதோ ஒரு குறைபாடுக்காக பூஜை பண்ணுறாங்க. இங்கே ஒவ்வொரு நட்சத்திரம் ராசி அது தனித்தனியாக நமக்கு பூஜை பண்ணுவாங்க. நம்ம நவக்கிரகங்களை பார்த்த மாதிரியே 27 நட்சத்திரங்கள், அஸ்வினி முதல் ரேவதி வரை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நமக்கு தனித்தனியாக கோவிலை பார்க்கலாம். நட்சத்திரத்துக்கான முக்கியமான கோயிலை மட்டும் சொல்கிறேன். அஸ்வினி திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவில், பரணி நல்லாடை அக்னீஸ்வரர் கோவில் மயிலாடுதுறை, கார்த்திகை காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில் சுந்தரவேலூர், ரோகிணி பாண்டவதூத பெருமாள் கோவில் எண்கண் திருவாரூர், திருவாதிரை அபய வரதேஸ்வரர் கோவில் அதிராம்பட்டினம். நான் சொல்லியிருக்கிறது நட்சத்திரங்களுக்கு சில கோவிலை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இதை மாதிரி 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கோவில் இருக்குங்க. ஆனால் அந்த 27 நட்சத்திர கோவிலும் நாம் அங்கே ஒரே குடையின் கீழே பார்க்கலாம். அடுத்து நட்சத்திரம் பார்த்தோம், நவக்கிரகம் பார்த்தோம், அடுத்து ராசி அதை பார்ப்பேன். அடுத்து 12 ராசிகள், மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், இப்படி 12 ராசிகளுக்கும் இங்கே கோவில்கள். நான் இந்த கோவிலில் ரொம்ப முக்கியமானது இந்த இடம்தான் சொல்லுவேன். வாங்க அடுத்து பார்ப்போம். இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சிற்பங்களையும் நாம் ஒன்றொன்றையும் கவனித்து அதோட வரலாறுல தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த கோவிலை எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஆகுங்க. அடுத்து திருச்சி திரிரங்கத்தில் இருக்கிற அரங்கநாதர். 108 வைணவ திவ்ய தேசங்களில் முதன்மையானது இந்த அரங்கநாதர் கோவில் தாங்க. பொதுவாக அரங்கநாதர் கோவிலை பூலோகம் வைகுண்டம்னு சொல்லுவாங்க. இங்கேயும் சின்ன சின்ன சிற்பங்களாக நிறைய இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தாலே நேரம் ரொம்ப ஆகும். அதனால் அதை தாண்டி நம்ம போவோம். அடுத்து இந்திரனோட வாகனமான வெள்ளை யானை ஐராவதம் சிற்பம். அடுத்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது கிடைச்ச காமதேனு பசு. அடுத்து கற்பக விருட்ச மரம். இந்த சிற்பங்களை இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்திரனோட வாகனமான ஐராவதம், அந்த கோவிலை பற்றி ஏற்கனவே நான் ஒரு விளாக் போட்டிருக்கிறேன். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஐராதேஸ்வரர் கோவிலை பற்றி ஏற்கனவே விளாக் போட்டிருக்கேன். யார் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் பாருங்கள். இதாங்க இந்த கோவிலோட யாகசாலை. இந்த இருக்கு பாருங்க, சின்ன சின்ன கோவிலா. இதை மாதிரி இங்கே நிறைய கோவில்களை நாம் பார்க்க முடியும். நாகர் உலகம் பார்த்துட்டு அடுத்து அப்படி போகிறோம். இங்கே இருக்கிற 6.5 ஏக்கருங்க எல்லாமே கோவில்கள் தான். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனியாக கோவில் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே லக்ஷ்மி சிற்பங்கள். லக்ஷ்மியில் எத்தனை வகைகள் உண்டோ அத்தனை லக்ஷ்மிகள் இங்கே இருக்குது. ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, பாக்கியலட்சுமி, லக்ஷ்மியில் எல்லா வகை சிற்பங்களும் இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 18 சித்தர்களோட சிற்பங்கள். போகர், திருமூலர், பாம்பாட்டி சித்தர். சித்தர்கள் அப்படின்னாலே மனுஷங்களை விட அமானுஷ சக்தி பெற்றவங்க சித்தர்கள். இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கிற சித்த வைத்தியம், அதாவது சித்தர்கள் வைத்தியம்தான் சித்த வைத்தியமாக இருக்குது.
அந்த சித்த வைத்தியம் இவங்க கண்டுபிடிச்சது தான். ஓகே, சித்தர்கள் சிலை பார்த்தாச்சு, வாங்க அடுத்து பார்ப்போம். அடுத்து பாபா கோவில். பாபா கோவிலுக்கு விளக்கம் தேவையில்லை, ஓரளவுக்கு எல்லாருக்கும் பாபாவை பற்றி தெரியும். பாபா வாழ்ந்த காலம் 1838 1918 வரை வாழ்ந்த ஒரு ஆன்மீகவாதி. இவர் மகாராஷ்டிரா மாநிலம் சீரடியில் பிறந்ததால் இவருடைய சீரடி பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ரமண மகரிஷி, காஞ்சி பெரியவர், சாரதா தேவி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், பாபாஜி, ஆதிசங்கரர், இப்படி தெய்வத்தன்மையோடு வாழ்ந்தவங்க சிற்பங்கள். அடுத்து கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, சிந்து, காவேரி, பொன்னி, இப்படி புண்ணிய நதிகளோட சிற்பங்களும் இங்கே நாம் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்தியுக சிருஷ்டி கோவிலை பற்றி இந்த விழாக்களை நம்ம பார்த்தோம். நான் வீடியோவில் ரொம்ப சுருக்கி காட்டியிருக்கேங்க. இருக்க கோவில்கள் சிற்பங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் போட்டால் வீடியோ மணிக்கணக்காக போகும். மற்ற கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே எல்லா வகை தெய்வங்களையும் பார்க்கலாம். நீங்கள் மதுரை பக்கம் வந்தால் இந்த கோவிலை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சக்தியுக சிருஷ்டி கோவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது தமிழ் ராம்ப்ளர். தேங்க்யூ.